வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன் திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். எதனால் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அப்படி என்ன காரணம், அப்படி என்ன நெருக்கடி, ஸோ என்ன காரணம், அதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா என்ன காரணம், சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, முதல்வர் பதவியை திமுகவின் தலைவரான ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன காரணம், அப்படி என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்வேறு சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கும் தற்போது முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்தின் இறுதி சடங்கு செய்வதற்காக, இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் போயிருக்கிறார். ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அப்போது அவருடைய மனைவி, அதாவது விஜயகாந்தோட மனைவி பார்த்திங்கன்னா 2 கோரிக்கைகளை வைத்திருந்திருக்கிறார். ஸோ என்ன கோரிக்கை அப்படின்னா, பொது பார்வைப்படும்படி அவருடைய மணிமண்டபம் கட்ட வேண்டும், முதல் மரியாதை செய்து இறுதி ஊர்வலம் செய்ய வேண்டும் அப்படின்ற 2 கோரிக்கைகளை வைத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே என்ன திடுக்கிடும் தகவல் மாதிரி, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, இதை பண்ணவும் விட மாட்டோம் என்றதை தெளிவாக அங்கேயே சொல்லிட்டார். இதனால் அங்கே ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. அங்கிருந்த விஜயகாந்தோட தொண்டர்கள் அவரை துரத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. காரில் எல்லாமே உடைச்சி முற்றுகையிட்டு முதல்வர் ஸ்டாலினை அவருடைய வீட்டுக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா அவங்க இடத்துலேயே போயிட்டு சவால் விட்டு வந்தபடி முதல்வர் ஸ்டாலின் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு நெருக்கடிகளில் உங்களுடைய கொலை மிரட்டல்கள், இந்த மாதிரி பல்வேறு மிரட்டல்கள் வந்ததன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், என்னை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமாவே செய்ய போகிறார்ன்றதை அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அதிர்ச்சி தகவல். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ரகசியமான பண பரிவர்த்தனை செய்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகள், இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளில் மீண்டும் சிக்கிக்கொண்டே இந்த முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். ஸோ இந்த காரணத்தின் காரணமாக அவர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி பார்த்திங்கன்னா பதுக்கி வைத்திருப்பதும், ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரகசிய தகவல் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை, அதாவது பார்த்திங்கன்னா தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஸோ வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.